Good morning students. Now you are going to study about 10th standard social science. The lesson name is from history unit 9. The lesson name is freedom struggle in Tamil Nadu. தமிழ்நாட்டுல சுதந்திர போராட்டத்தை பத்தி நம்ம இப்போ இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ்ல என்ன இருக்குன்னா to acquaint ourselves with anti-colonial struggles in Tamil Nadu. அதாவது தமிழ்நாட்டுல ஆன்டி கலோனியல் அப்படின்னா கலோனியல்னா காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா contribution of Christian missionaries to the development of education and amelioration of the depressed classes. அதாவது depressed classes-னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் இருக்காங்கல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய மேம்பாட்டிற்காகவும் அமிலியரேஷன்னா மேம்பாட்டிற்காகவும் நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் எஜுகேஷன் அதாவது கல்வியினுடைய வளர்ச்சிக்காகவும் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக வந்த அந்த நிறுவனங்களினுடைய கான்ட்ரிபியூஷனா பங்கீடு, இதை பத்தி நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேலஞ்ச் ஆஃப் த ஜஸ்டிசைட்ஸ் டு த காங்கிரஸ் இன் தமிழ்நாடு. ஜஸ்டிசைட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அரசியல் கட்சி. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து காங்கிரஸுக்கு ஜஸ்டிஸ் சைட்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி காங்கிரஸை ஃபேஸ் பண்ணுறது மிகப்பெரிய சேலஞ்சாக அது ஃபீல் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிலிட்டன்ட் மாஸ் மூமெண்ட் ஆஃப் த காங்கிரஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் காங்கிரஸினுடைய மிலிட்டன்ட் மாஸ் மூமெண்ட்னா மிலிட்டன்ட்னா அதி தீவிரமான மக்களுடைய இயக்கம், காங்கிரஸ் இயக்கம் உருவாகுது. ஸோ இதை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு ஷோட் த லீட் இன் ரெசிஸ்டிங் கலோனியல் ரூல். அதாவது தமிழ்நாட்டில் அதிகமாக பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்ஸ் இருக்காங்க. முக்கியமாக as early as the late 18th century the பாளையக்காரர்ஸ் resisted the English attempts to establish their political hegemony in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ்காரங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் ஹெஜிமோனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு தமிழ்நாட்டில் நிறுவுவதற்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு, பாளையக்காரர்களுடைய எதிர்ப்புகள் வந்துச்சு. அதை பற்றி நம்ம இதில் கொஞ்சம் டீடைல்டாக பார்ப்போம். We cultivate our land by the sweat of our brow. We will not pay tribute to you. You will submit to the company Bahadur or face the consequences, chieftain. Pay the tribute now or suffer the consequences. We will not pay. We will not yield our land to you. We fight for our freedom. ஸோ இது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் கலெக்டர் கிட்ட ஆர்கியூ பண்ணுற ஒரு சீன் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா even after the defeat of the Palayakaras, an uprising was organized by Indian sepoys under the officers in Velur Fort in 1806 that had its echoes in several cantonments in South India. அதாவது என்ன சொல்றாங்கன்னா பாளையக்காரர்கள் தோல்வி அடைஞ்சாலும் கூட அதை திரும்பி என்ன பண்றாங்க, அப்ரைசிங் மறுபடியும் ஒரு எழுச்சி, ஒரு போராட்டம் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு யார் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிப்பாய்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ். இவங்கெல்லாம் மறுபடியும் இந்தியனுடைய சிப்பாய்ஸ்னா மிலிட்ரியும் ஆஃபீஸர்ஸும் மறுபடியும் பாளையக்காரர்கள் தோல்வி அடைந்தாலும் மறுபடியும் இவங்க வந்து புரட்சியில ஈடுபடுறாங்க. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் ஃபோர்ட் இன் 1806. Next, that had its echoes in several cantonment. இது வந்து எல்லா பக்கமும் எதிரொலிக்குது. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டோன்மெண்ட்ஸ்னா அந்த மிலிட்ரி முகாம் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டினுடைய மிலிட்ரி முகாம் பல இடங்கள்ல இருக்கு. அந்த பல இடங்கள்ல இதனுடைய எக்கோஸ் வந்து எதிரொலி பயங்கரமா பரவுது அப்படின்றத சொல்றாங்க.
பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் டு த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன், அதாவது நம்ம என்னன்னா இது ரீட் பண்ணிடுறேன். அண்ட் ஈவென்ச்சுவல் எமர்ஜென்ஸ் ஆஃப் எஜுகேட்டட் இந்தியன் மிடில் கிளாஸ், த ஸ்ட்ரகிள் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் டுக் த கான்ஸ்டிடியூஷனல் பாத். அதாவது இந்த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த வெஸ்டர்ன் எஜுகேஷன், மேற்கத்திய நாடுகளினுடைய அந்த லாங்குவேஜ் நம்ம நாட்டுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம நாட்டுக்கு வந்ததுனால அவங்களுக்கு முக்கியமாக நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த லாங்குவேஜை வச்சு நம்ம அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணி இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது படித்த நடுத்தர மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்மளும் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டோம். அந்த லாங்குவேஜை வச்சு அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணி நம்ம இண்டிபெண்ட் வாங்கணுன்றதுக்கான ஒரு பொருள் தான் இது. Repeat after me. Kase Kamal. Education is the key to a better future. Thank you, Didi. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயர்லி நேஷனலிஸ்ட் ஸ்டிரிங் இன் தமிழ்நாடு. நேஷனலிஸ்ட்னா தேசியவாதிகள், இந்த தேசியவாதிகள் அவங்க ஸ்டிரிங் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி பண்ணுறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருந்திருக்காங்கன்றத சொல்லலாம். பை த மிடில் ஆஃப் த 19th century, a group of educated middle class emerged in Madras and began to show interest in public affairs. அதாவது என்ன சொல்றாங்கன்னா a group of educated middle class, நடுத்தர வர்க்கத்தினர் நிறைய பேர் படிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா மெட்ராஸ்ல அதிகமாக அவங்க வந்ததால இந்த பப்ளிக் அஃபேர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அஃபேர்ஸ் பொதுமக்களுடைய நலத்திட்டத்துக்காக அவங்க என்ன பண்றாங்க, முக்கியமா போராடுறாங்க. நெக்ஸ்ட் they formed a political association. பொலிட்டிக்கல் அசோசியேஷனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் சங்கத்தை உருவாக்குறாங்க. such as the Madras Native, அதுக்கு பேர் தான் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அண்ட் மெட்ராஸ் மகாஜனா சபா. அதாவது ரெண்டு பொலிட்டிக்கல் சங்கத்தை, அரசியல் சங்கத்தை உருவாக்குறாங்க. ஒன்று வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபா. டு ஆர்டிகுலேட் their grievances. கிரீவன்சஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவங்களுடைய குறைகள், மக்களுடைய குறைகளை வெளிப்படுத்துறதுக்கு, ஆர்டிகுலேட்னா வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த ரெண்டுத்தையும் உருவாக்குனாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனா சென்னை வாசிகளுடைய நலத்திட்டத்துக்காக ஒரு சங்கத்தை உருவாக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபா, அதுவும் அதே தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், MNA அப்படின்னா எம்னா மெட்ராஸ், என்னன்னா நேட்டிவ், ஏனா அசோசியேஷன். MNA was the earliest organization to the founded in South India. அதாவது சவுத் இந்தியால தென்னிந்தியாவில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்ற ஒரு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இட் வாஸ் ஸ்டார்டட் பை கசுலு. ஸோ இதை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த பாருங்க இவர் தான் கசுலு, லக்ஷ்மி நரசு செட்டி, கசுலு லக்ஷ்மி நரசு செட்டி. இவர் இன்னொருத்தவரும் இருக்கார். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசனார். இதுல ஸோ இவருடைய பேர் என்னன்னா கசுலு லக்ஷ்மி நரசு. இவருடைய பேர் என்னன்னா ஸ்ரீனிவாசனார்.
அண்ட் தயர் அசோசியேட்ஸ், இவங்களுடைய இன்னும் நிறைய நண்பர்கள் தோழர்கள் இதை ஆரம்பிச்சவங்க இருக்காங்க. இது மெயினா பார்த்தீங்கன்னா 2 பேர் பேரை போட்டிருக்காங்க. ஒன்று அவர் யாருன்னா கசுலு லக்ஷ்மி நரசு, இவர் யாருன்னா ஸ்ரீனிவாசனார். இவங்க கூட இன்னும் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க தான் எதை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா எம்என்ஏ. எம்என்ஏனா என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இதுல the objectives தான் இதனுடைய முக்கியமான நோக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா it was to promote the interest of its members. அதாவது இதுல யாரெல்லாம் மெம்பரா இருக்காங்களோ அவங்களுடைய நலனுக்காக. இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலன். முக்கியமா இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நலன் திட்டங்கள். இதுல மெம்பரா இருக்கவங்க முக்கியமா மெட்ராஸ் மகாஜன சபா, மெட்ராஸினுடைய மக்களினுடைய நலத்திட்டங்களுக்காக இந்த இது ஆரம்பிக்கப்பட்டது. என்னன்னா எம்என்ஏ. எம்என்ஏ என்னது? மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஸோ இந்த எம்என்ஏ எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இட்ஸ் மெம்பர். இதில் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ அவங்களுடைய நலத்திட்டம். முக்கியமாக யார் மெம்பராக இருக்காங்கன்னா மெட்ராஸ் மக்கள். ஸோ அவங்களுடைய நலத்திட்டங்களுக்காக இங்கே ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று தான் எம்என்ஏ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா and their focus was on reduction in taxation. ஸோ வரியை குறைக்கணும் அப்படின்றதுக்காக 2 things வச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக என்ன ஆப்ஜெக்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸினுடைய அந்த நேட்டிவ் வாசிகளினுடைய நலத்திட்டங்களுக்காகவும் டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணுன்றதுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த எம்என்ஏ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல முக்கியமா என்ன சொல்றாங்க? One of the important contributions of MNA. MNA உடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷனா பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல was its agitation against torture of the peasant. அதாவது torture of the peasant பொதுமக்களுடைய டார்ச்சர் பண்றாங்கல்ல யாருன்னா அந்த ரெவென்யூ அஃபிஷியல்ஸ் வந்து என்ன பண்றாங்க? டார்ச்சர் பண்றாங்க. இப்போ இதுல பாருங்க எப்படி பண்றாங்க பாருங்க. ஸோ அப்ப பொதுமக்களை ரெவென்யூ அஃபிஷியல்ஸ் வந்து டார்ச்சர் பண்றதுக்கு எதிராக, புரியுதா, இந்த எம்என்ஏ வந்து உருவாக்குனாங்க. ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், எம்என்ஏவுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னா இவங்களுக்கு எதிரான போராட்டங்கள், ரெவென்யூ அஃபிஷியல்ஸ்க்கு எதிரான போராட்டங்கள், மக்களை டார்ச்சர் பண்றாங்கல்ல அந்த டார்ச்சர்ல இருந்து விடுவிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று தான் இந்த எம்என்ஏ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய நெக்ஸ்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.